வணக்கம். நமது உடம்பில் உள்ள 9 பாகங்களையும் 9 கிரகங்கள் அமர்ந்துள்ளது. அந்த 9 கிரகங்களும் நம் உடம்பில் எந்தெந்த உறுப்புகளுக்கு உரியவர் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு, அந்த கிரகங்கள் நமது ஜாதகத்தில் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அதுக்கு தக்கவாறு நமக்கு யோக பலன்களையும் நன்மைகளையும் பாதிப்புகளையும் வழங்கும். முதலில் வரக்கூடிய கிரகம் நவகிரகங்கள்ல தலைமை கிரகம் சூரியன். அந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் ஒரு விதமான கண் சம்பந்தமான உபாதைகள், இரத்த சம்பந்தமான உபாதைகள் இதை ஏற்படுத்தும். அதே சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்ப அமைதி குறைவு, தேவையில்லாத மனக்கவலை, மனக்குழப்பம் இதை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் சகோதரன் சகோதரி ஒற்றுமை இல்லை, தேவையில்லாத மன பயம், வீண் குழப்பத்தை ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் தாயாரின் நலம் பாதிக்கும், உங்களுடைய மனநலமும் பாதிக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் புத்திரபாக்கியம் தடை ஏற்படும், பூர்வ புண்ணிய யோகம் பாதிக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, அந்த பூர்வீக சொத்துனால பலம் அடைய முடியுமா, பலன் கிடைக்காதா கேட்கிறாங்க. அது காரணம் என்னன்னா, 5ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஸ்தானத்தை எரித்துவிடும், அந்த ஸ்தானத்தினுடைய பலனை நமக்கு கிடைக்காமல் தடுக்கும். இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலும் அந்த கிரகங்கள் நம்ம லக்னப்படியோ ராசிப்படியோ அமரும் பொழுது அதனுடைய காரகத்துவத்தை, அதனுடைய பாதிப்பை, அதனுடைய தாக்குதலை நாம் அடைந்தே தீர வேண்டும் என்பது விதி. இந்த விதியை நாம் மதியால் வெல்ல வேண்டும். அதை வெல்வது எப்படிங்கிறது நான் அடுத்த லைனுக்கு வர்றேன். 5ஆம் இடத்தை பத்தி பேசினேன். இப்ப 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் வீண் வழக்கு விவகாரங்கள், எதிரிகளால் தொல்லை, உடல் சோர்வு, உடல் உபாதைகள், நீங்க யாரை அதிகமா நம்புறீங்களோ அவங்களால் வீழ்ச்சி, அவங்களால் பாதிக்கப்பட்டு சிறைவாசம், கைதி என்பதை ஏற்படுத்திவிடும். அந்த 6ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துல சூரிய பகவான் இருந்தவங்க நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உள்ளானாங்க அப்படிங்கறத நான் ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரகம் அந்த இடத்துல இருந்தால் அந்த பாதிப்பை அவங்க சந்திக்க வேண்டியது வரும். 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் மன வாழ்க்கை வேதனையையும் சோதனையையும் கொடுக்கும். 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் உடல் உபாதைகளையும் மாங்கல்ய பலத்தையும் குறைக்கும். 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் உங்களுடைய பாக்கியஸ்தானம் தடைபடும், தந்தை ஸ்தானம் பலம் இழக்கும். 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய தொழில், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி, அதுக்கு தடைகள் ஏற்படுத்தி பாதிப்பை ஏற்படுத்தும். 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த சூரிய பகவானால் உங்களுடைய நியாயமான லாபங்கள் குறை ஏற்படும். நீங்க எவ்வளவுதான் கடுமையை உழைச்சாலும் அது வரக்கூடிய லாபங்கள் வேற வகையில நமக்கு சிரமங்களையும் தீய விரயங்களையும் ஏற்படுத்தும். 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் மன அமைதி இருக்காது, மோட்சத்தை தடுக்கும், வீண் விரயத்தை ஏற்படுத்தும், அரசு தண்டனை ஏற்படுத்தும். இப்படி இந்த சூரிய பகவான் 12 இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும், இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கேட்டுக்கங்க. சூரியன் தலைமை கிரகம். இந்த தலைமை கிரகங்கிறது லக்னத்தில் இருந்து 12 இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் அவர் பகை நீசம் பெற்றால் மட்டுமே இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அதே சூரிய பகவான் அந்த இடத்தில் ஆட்சி, உச்சம், நட்பு பெற்றுவிட்டால் அந்த பாதிப்பை தடுத்து யோகத்தை கொடுக்கும். ஏன்னா நீங்க எல்லாமே பாசிட்டிவ் நினைங்க, நெகட்டிவ் நினைக்காதீங்க. நெகட்டிவ் ஏற்படுங்கிறது விளக்கம் கொடுத்துட்டேன். 9 கிரகங்கள்ல தலைமை கிரகம் சூரிய பகவான் இந்த 12 இடங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த உட்காரக்கூடிய இடம் அவருக்கு நட்பு, ஆட்சி, உச்சம் வீடாக இருந்தால் யோகத்தை வாரி வழங்குவார். அல்லது பகை நீசம் பெற்றுவிட்டால் பாதிப்பை ஏற்படுத்துவார். எந்தெந்த கட்டத்தில் சூரியன் பகை கணக்கெடுத்துக்குங்க. மேசத்தில் உச்சம்,
அற்புதமான யோகத்தை கொடுக்கும். ரிஷபத்தில் பகை மீடியமா இருக்கும். மிதுனத்தில் நட்பு நல்லா இருக்கும். கடகத்தில் நட்பு நல்லா இருக்கும். சிம்மத்தில் ஆட்சி அதி உன்னதமான யோகத்தை கொடுக்கும். கன்னியில் நட்பு பாதிப்பு கொடுக்காது. ஆனால் துலாத்தில் அவர் தன்னுடைய பலத்தை முழுமையாக இழக்கிறார். அந்த கட்டத்தில் சூரியன் அமர்ந்து விட்டால் அந்த குழந்தை ஐப்பசி மாசம் பிறந்த குழந்தையாக இருக்கும். ஐப்பசி மாசத்துல 1 to 30 வரைக்கும் எந்த நாட்கள்ல குழந்தைக்கு பிறந்தாலும் அந்த குழந்தைக்குரிய சூரியன் துலாத்தில் அமர்ந்திருக்கும். அது நேசப்பட்டு விடும். சூரியன் நேசம் அடைந்து விட்டால் எல்லா யோகமும் தடைபடும். லக்னத்தை பொறுத்து, உங்களுடைய ராசி பொறுத்து. 8ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிக ராசியில் சூரியன் நட்பு, அதனால பாதிப்புகள் வராது. 9ஆம் இடம் தனுசுல சூரியன் நட்பு, குரு பகவான் வீடு, அதனால் பாதிப்பில்லை. மகரத்தில் சூரியன் பகை, கும்பத்தில் சூரியன் பகை பாதிப்பை ஏற்படுத்தும், சிரமத்தை கொடுக்கும். மீனத்தில் சூரியன் நட்பு, அது குரு பகவான் வீடு, அதனால் கெடுபலன்கள் குறையும். நட்பு வீடுகளில் இருந்தால் நமக்கு கெடுபலன்கள் வராது. ஆட்சி பெற்றிருந்தால் 150%, உச்சம் பெற்றுவிட்டால் 150 தாண்டி 200% அப்படிங்கறத கொண்டு வரும். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவர் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தும் போது அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம் என்னங்கிறத நான் முன்னாடியே சொன்னேன். எந்தெந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். நல்லா கேட்டுக்குங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த நட்சத்திரத்தை அவர் தொட்டுவிட்டால், இந்த நட்சத்திர அதிபதியாக இருந்தால் 200% பலன் கொடுக்கும். இது எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கட்டாயமா உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அந்த பலன்கள் எப்ப கிடைக்கும் அப்படின்னா அந்த சூரிய மகாதசை வரும்போது கிடைக்கும். சார் நீங்க சொல்றீங்க சூரிய தசை வரும்போது கிடைக்கும்னு சொல்றீங்க, இந்த சூரிய தசை வரும்போது நான் சின்ன குழந்தையா இருப்பேன் அப்படின்னு கேள்வி இருக்கு. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் எதுல பிறந்தாலும் பிறக்கும்போது சூரிய திசை 6 வருஷம், அது 4 வருஷம் வரலாம், 5 வருஷம் வரலாம், 6 வருஷம் வந்துடலாம். அப்ப அந்த 6 ஆண்டுகள்ல உங்களை யாரு பூமியில பிறக்க வச்சாரோ அவருக்கு அந்த யோகத்தை அந்த கிரகங்கள் கொடுக்கும். அப்படியே மாற்றி விடும். நீங்க அடைய வேண்டிய பலன் கூட உங்க தந்தைக்கு கொடுக்கும். தந்தையால் மேன்மை, தந்தைக்கு சொத்துக்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆனால் அந்த கிரகம் தன்னுடைய நட்பு, ஆட்சி, உச்சத்தில் இருந்தால் மட்டுமே தான் அந்த ஒரு யோகம். அதே மாதிரி சுய நட்சத்திரம் பெற்றிருக்க வேண்டும். சுய நட்சத்திரம்ங்கிறது என்ன? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இதுல குழந்தைகள் பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகிறதுக்குள்ள அந்த குடும்பத்தில் நிலையான சொத்துக்கள், நிம்மதியான வாழ்க்கை, அற்புதமான யோகம் அனைத்தையும் அந்த குடும்பத்தில் அவங்க பெறுவாங்க. அது முழுமையை அடையணும்னா அந்த குழந்தையை எடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும் நாளில் சூரிய பகவான் ஆலயம் சென்று சூரிய பகவானுக்கு அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும். எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை என்று மாமிசம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும். இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா தான் 100% நமக்கு பலன் அந்த சூரிய பகவான் கிடைக்கும். அதே சூரிய பகவான் தன்னுடைய பலத்தை இழந்து எதிரி நட்சத்திரத்தில் அமர்ந்து விட்டால் அந்த யோகங்கள் தடைபடும். அந்த யோகங்கள் தடைபடாமல் இருப்பதற்கு உரிய வழிபாடுகளை செய்யும் பொழுது தடை நீங்கி ஒரு 50%, 40% நமக்கு பலன் அடையும். நம்ம எதையும் கரெக்டா செய்யாமட்டோம்னா அந்த 40% பலனும் கிடைக்காது. எப்படி அந்த சூரிய திசை முடியும் என்று ஒரு வேதனைக்கு நாம் ஆட்படுவோம். ஆகவே ஒவ்வொரு நண்பர்களும் உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய குழந்தைகள் ஜாதகம் இதெல்லாம் பார்த்து அந்த சூரியன் உங்கள் லக்னத்திலேயோ அல்லது ராசியிலேயோ, ராசி இருந்தோ லக்னத்தில் இருந்தோ எத்தனாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்த்து அது நல்ல இடமா கெட்ட இடமா என்பதை தெரிந்து, நல்ல இடமாக இருந்தாலும் வழிபாடுகள் செய்துங்கள், அதிக யோகத்தை பெறலாம். அது அவர் தன்னுடைய பலத்தை இழந்து கெட்ட இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா அதற்குரிய வழிபாடுகள் செஞ்சீங்கன்னா அது கெட்டதெல்லாம் குறையும். வழிபாட்டு முறைகளுக்கு 2 விதமான மகத்துவம் உண்டு. 1 நன்மையை அதிகப்படுத்துவது, 2 வரக்கூடிய பாதிப்பை குறைப்பது. இதுதான் அதனுடைய நியதி, இதுதான் இயற்கை. இயற்கையை நம்ப வேண்டும், முழுமையாக நாம் எடுத்துக்கொண்டு வணங்க வேண்டும். இயற்கையை சரியான முறையில் நாம் வணங்கி வந்தால் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் முழுமையாக நாம் பெறலாம்.